என்னோட ஸ்டைலில் சிக்கன் தந்தூரி எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? அதுக்கு 1/2 kg சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க வாஷ் பண்ணும்போது. நல்லா இதை இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. பத்து நிமிஷம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க சிக்கனை. ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக கொட்டாங்குச்சி எரிய வச்சு இப்போ அதில் நெய்யை ஊற்றிக்கலாங்க. மூடி வச்சுக்கலாங்க. ஸ்மோக் ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே இறங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இதாகிடுச்சு. இட்லி பண்ணையில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு பிளேட் அதில் வச்சு இப்போ அந்த பிளேட்டில் இந்த சிக்கன் எல்லாமே வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. சிக்கன் அப்படியே ஆவியில் வந்து வேகணுங்க. என்னம்மா சிச்சி செஞ்சிட்ருக்கேனே. இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. சிக்கன் வந்து இட்லி வேகிற மாதிரி வேகட்டுங்க. அதுக்கப்புறம் அது பாதி வெந்ததும் அதுக்கப்புறம் வந்து நெருப்பில் சுட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் வாங்க. மிளகுத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளுங்க. அது கடை மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு முன்னே போட்டுது. இது வீட்டில் நானே அரைச்சது. லைட்டாக கடல மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் இதில் பண்ணி அதில் சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த பேஸ்ட் இதில் வரணுங்க. ஏன்னா சிக்கன் மேலே அப்ளை பண்ணணும் திரும்ப நம்ம எடுத்து. பாருங்க இந்த மாதிரி இருக்கணுங்க. தரலாங்க.
சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்குங்க. நம்ம இப்போ சிக்கனை மட்டும் எடுத்துக்கலாங்க தனியாக அதிலிருந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் தண்ணி இதாக இருக்குது. இப்போ அந்த நம்ம இதில் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வர சிக்கன் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதில் இருக்க இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வந்து நம்ம கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். வேணாம். பாருங்கள் ஃப்ரெண்ட், சிக்கனை இப்போ வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாதி வெந்துருச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து எரி வச்சுக்கலாம் சிக்கனை. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெருப்பில் சுட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எல்லாம் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க சிக்கன் இது மேலே, இந்த பிளேட் மேலே. கலக்கி வச்சோம் அந்த பேஸ்ட் இருக்குல்லங்க, அந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேலே. ஆயில் ப்ரஷ்ஷை வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மேலே, சிக்கன் மேலே. இதை அப்படியே திருப்பி விடுங்க ஒன் சைடாக. முந்திரியா? முந்திரி எங்க? நீ போய் சிக்கன் சாப்பிட்டு போ. வெயில் அடிக்குது மண்டைக்கு. இதை வச்சு நம்ம வந்து இன்னொரு கிரேவி ரெடி பண்ணலாம். வாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. சிக்கனை பாயில் பண்ண அந்த கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் தந்தூரி சிக்கன் இருக்கு இல்லைங்க, அதை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பீஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி நல்லா திக்காகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள்.